Welcome to my channel. இன்னைக்கு 10th Maths Chapter 2 Numbers and Sequenceல Exercise 2.1ல 8 sum பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான sum. Okay. If D is the highest common factor of 32. Okay. And 60. Okay. D is the highest common factor of 32 and 60. Find X and Y satisfying இந்த equation கொடுத்துருக்காங்க. D equal to 32X plus 6Y. இந்த termsல இருக்க இந்த Dயும் கண்டுபிடிக்கணும். D வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு D தெரிஞ்சால் தான் எக்ஸ் அண்ட் ஒய் தெரியும். ஓகே, இதில் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீன்ஸ் வி ஹவ் டு யூஸிங் யூலிட்ஸ் லெமா டிவிஷன்ஸ். ஓகே, இது எப்படி எழுதுவோம்? இந்த 32 அண்ட் 60 கன்சிடர் பண்ணுவோம். ஃப்ரம் சொல்யூஷன் போய்க்கலாம். 32யும் 60யும் கன்சிடர் பண்ணும்போது எது ஹையஸ்ட் நம்பர்? ஃபஸ்ட்டு A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர் இந்த ஃபார்மெட் எழுதிக்குவோம். ஓகே, லெமாக்கு. ஓகே, ஏன்றது உங்களுக்கு டிவைடண்ட். இது எது ஹையஸ்ட் நம்பர்? 60 எடுத்து எழுதிக்குங்க. பின்றது டிவைசர் 32 இன்ட்டு கோஷியன் நம்மளுக்கு தெரியாது, ஆர் ரிமைண்டர் தெரியாது. இப்போ நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாமா? பாருங்கள், டிவைடண்ட் உள்ளே போட்டுக்கோங்க. 60 உள்ள பெரிய பிக்கஸ்ட் நம்பரை உள்ளேயும் 32 வெளியும் போட்டு 1 டைம் வரும் 32, ரிமைனிங் 28. ஓகேவா? இதை எடுத்து அப்படியே இந்த ஃபார்மெட்டில் எழுதிடலாம். ஓகே, ஏ வந்து ஆல்ரெடி 16 எழுதிட்டோம். ஈக்குவல் டு பி வந்து 32 இன்ட்டு கோஷியன்ட் என்ன வந்துச்சு? 1 ஃபஸ்ட் டைமில் ப்ளஸ் ரிமைண்டர் 28. இது வந்து ரிமைண்டர் 28 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அகெயின் என்ன பண்ணணும்? அப்ளைங் லெமா டிவிஷன்ஸ். அகெயின் எழுதும் போது என்ன பண்ணணும்னா இந்த 32 இருக்குல்ல, இந்த டிவைசர் இங்கே வந்துடணும், ரிமைண்டர் இங்கே பிக்கு நேராக எழுதணும். ஓகே, எப்படி எழுதணும்னு பாருங்கள். 32 வந்து ஏக்கு நேராக எழுதணும், இங்கே இருக்க ரிமைண்டர் 28ன்றது பிக்கு நேராக எழுதணும். அகெயின் வி ஹவ் டு மேக் அ லாங் டிவிஷன்ஸ். எப்படி எழுதுவீங்க? 32 தான் பிக்கஸ்ட் நம்பர், அப்போ இன்சைட் போட்டு 28, இது 1 டைம் வரும், ரிமைண்டர் 4ன்னு வரும். ஓகே, இப்போ ஆர் இது க்யூன்னு வச்சுக்கோங்க. அகெயின் இதே ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். ஓகே, க்யூக்கு நேராக 1 ஆகும் ப்ளஸ் ரிமைண்டர் 4, இங்கேயும் ரிமைண்டர் 4 not equal to 0. Again we have to using lemma division, long divisions. அடுத்தது என்ன சொன்னேன் நான்? இங்கே இருக்க இந்த ஓகே டிவைஸர் 28 இங்கே வந்துடும், ரிமைண்டர் இங்கே வரணும். ஓகே, ஃபோர்த் டேபிள் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7 டைம் இருக்குது பாருங்கள். ஓகே, 7 4 28, அப்போ நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. இதுதான் இந்த டேர்ம் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபார் 32 and 60. அப்போ 4 தான் உங்களுக்கு டியாக இருக்கும். ஓகேவா? 0 வர முடியும் கண்டுபிடிச்சாச்சு. பாருங்கள், இந்த ரிமைண்டர் இஸ் 0. இந்த HCF 32 and 60 வந்து 4. இப்போ இது D கண்டுபிடிச்சாச்சு. பட் வாட் த கொஷின் ஆஸ்க் மீன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 4ன்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். எந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், நான் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்திருக்கேன். ஏன் ஈக்குவேஷன் சொல்கிறேன்னா, இந்த ஈக்குவேஷனை சம்வாட் அகெயின் வி ஹவ் டு யூஸ் இட். ஓகே, யூஸ் பண்ண போகிறோம், அதனால் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. 4ன்றது செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, இப்போ எழுதிக்கலாமா? ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் வி கெட் இந்த 4 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே இருக்க ரிமைனிங் நம்பர் பாருங்க, 28 32. இந்த 28 ஸ்மாலஸ்ட் நம்பரை LH சைட் கொண்டு வந்துருங்க. ஓகே, அப்போ -28 இருக்கும். எழுதலாமா? D ஈக்குவல் டு 32 - 28. ஓகே, 32 28 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்கும்? 4 தான் கிடைக்கும். ஓகே, 4 எப்படி வந்துச்சுன்னா 32லேருந்து 28 சப்ராக்ட் பண்ணால் 4. ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 32 மைனஸ் இந்த 28 எந்த ஈக்குவேஷனில் இருக்குன்னு பாருங்கள். 28 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. 28 இருந்து எப்படி கிடைக்கும்? 60லேருந்து 32 செப்பரேட் பண்ணால் 28 கிடைக்கும். அப்போ 60 - 32ன்னு எழுதிக்கலாமா? பாருங்கள், இந்த 28 நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா 60 - 32 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 32 இந்த -60 உள்ளே கொண்டு போங்க. மைனஸ் டேர்ம் ஒவ்வொரு டேர்முக்கு எடுத்துகிட்டு போங்க. -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32. இப்போ இது முடியும் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஷினை பார்க்கணும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? D ஈக்குவல் டு 32 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 60 இன்ட்டு ஒய் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு 32 கிடச்சிருக்கு. 32ன்றது எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். இது ஒரு டைம், இது ஒரு டைம். அப்போ 2 போட்டுக்கலாமா? அடுத்த ஃபார்முலா ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. 60. ஓகே, ஒய்ன்றது இந்த 60க்கு என்ன இருக்குது? சிம்பிள் -1. பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 × 60 60. ஓகே, இது அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ 4ன்றது எதை குறிக்கும்? D equal to 32 into 2 plus 60 into -y. Okay, from the given equation அது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிட்டு எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? 2, ஒய்க்கு நேராக -1 அப்படின்னு எழுதுறீங்க. ஓகேவா? ஓகே, ஃப்ரம் 4ன்றது எது சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா 32 வந்து 28 சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கும். அடுத்து 32 அப்படியே வச்சுக்கணும். ஏன் இதை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா கொஷின் வந்து 32 தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு டேர்ம் கிடச்சிருச்சு, 4ம் கிடச்சிருச்சு, 32ம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 28 எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? 28 வந்து எப்படி கிடைக்கும்? 60லேருந்து 32 சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கும் ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகணும். ஓகே, அப்போ ப்ளஸ் 32ன்னு 2 டேர்ம் கிடைக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஃபார்முலாவையும் அங்கே கொடுத்துருக்க கண்டிஷனையும் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 32 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ்.
ப்ளஸ் 60 இன்ட்டு 60 மைனஸ் 1ஆல் மல்டிபிள் பண்ணால் -60. ஓகே, அப்போ எக்ஸுக்கு நேராக 2 இருக்குது, ஒய்க்கு நேராக -1 இருக்குது. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு லெம்மாஸ் வச்சு 0 வர முடியும் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்தது அவங்க அந்த 4 வந்து எதை சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கும், அப்புறம் 28 எதை சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.